மெம்பர்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கட் ஆஃப். உங்களோட கருத்துக்களை இந்த செக்ஷனுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃப் தொடர்பாக தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தேன். நம்ம சேனலில் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்த கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் உங்களுக்கு ஓகேவா, இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட கருத்தை பதிவிடுங்க. ஏன்னா மேஜராக எல்லாருமே கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கருத்தை நீங்களும் கொஞ்சம் பதிவிடுங்க. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லி மறுபடியும் போடுங்க. நம்ம மறுபடியும் ஒரு கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம போட்டதே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாமே மேஜராக இருக்குன்ட்டாங்க. எஸ்சியே விடோ கூட போட்டோம். ஸோ நாம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சி பிசி, டிஎன்பிஎஸ்சி எம்பிசி, டிஎன்பிஎஸ்சி எஸ்சி, அப்படியே ஒவ்வொரு டிவிஷனாக பிரித்து அதில் அந்த மாணவர்கள் மட்டும் அதில் உங்கள் கட் ஆஃபை கொடுங்க. அது மூலியமாக சப்போஸ் அது மூலிமா நான் இன்னும் கொஞ்சம் கட் ஆஃபை நான் ஹைக் பண்ணுறது, லோ பண்ணுறது, அது எப்படின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன். இது நம்ம மற்ற யூடியூப் சேனலில் கமெண்ட்லேருந்து எடுத்து அப்படி எடுத்து போட்ட வீடியோஸ் தான் இது. ஸோ நம்மளாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோக்கு கீழே நான் எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் அப்படி இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக நீங்கள் கமெண்ட் கீழே சொல்லுங்கள். நான் அது எப்படின்றத நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வர குரூப் டூ மெயின்ஸுக்கு நல்லா படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், குரூப் 4ஆ குரூப் 2 மெயின்ஸாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறணும். சரிங்களா? ரெண்டுத்தையும் கடந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒன்றை டார்கெட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் கடந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ரெண்டுமே இதாகி போயிடும். ஏதாவது ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்றை மட்டும் படிக்க உட்காருங்க. ஓகேவா? குரூப் 4 படிக்கிறவன் குரூப் 4 படி. குரூப் 2A படிக்கிறவன் குரூப் 2A படி. குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவன் குரூப் 2 மெயின்ஸ் படி. ஓகேவா? ஸோ நன்றி. ஸோ இதை சொல்ல தான் வேணும். கமெண்ட்டில் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கட் ஆஃப் உங்களுக்காக தான் நாங்கள் எஃபர்ட் போடுறோம். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். நன்றி.